வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை நம்ம வாஷ் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நல்ல பிராண்ட் ஓட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனதும் ஓட்ஸ் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை. கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இப்போ ஓட்ஸ் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுன ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி, அதாவது ஜார் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பவுடரை ஸ்டோர் பண்ண போகிறோம். நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த ஓட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதனால் நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வேணாம். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 7 மந்த் பேபிக்கு கொடுக்கும்போது இதை நீங்கள் ஒரு தடவை சலிச்சுட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 8th மந்த்லேருந்து இதை நீங்கள் சலிக்க வேணாம். நல்லா ஃபைன் பவுடராக மட்டும் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதில் அடிக்கடி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி டின்னர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் நம்ம ரெடி பண்ண ஓட்ஸ் பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்து சின்ன சின்ன கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 200 ml கப். ஸோ நான் இதில் 200 ml தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை அடுப்பில் வச்சு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி விஸ்க வச்சு கஞ்சியை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஃபுல்லாக சேர்த்து குக் பண்ணி கொடுக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும் பால் சேர்த்து கொடுங்க. பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை மட்டுமே சேர்த்து கொடுங்க. நான் இதில் இனிப்புக்கு கொஞ்சமாக அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை கருப்பட்டி, நாட்டு சக்கரை இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் ப்ளைனாகவே செஞ்சு கொடுங்க. அடுத்ததாக நான் இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் பேபிக்கு டின்னருக்கு நட்ஸ் கொடுத்தா செட் ஆகும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுக்கலாம். இந்த கஞ்சியில் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது வாழைப்பழம். வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸில் கஞ்சி நல்லாவே வெந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா பபிள்ஸ் வருது. கஞ்சி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசித்த வாழைப்பழத்தை சேர்த்து குக் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை ஆட் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணியும் கொடுக்கலாம். இது உங்கள் பேபியை டிபெண்ட் பண்ணி தான். அவங்களுக்கு கோல்ட் ஆகும்னா நீங்கள் இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி கொடுங்க. இல்லை கோல்டெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னா அந்த வாழைப்பழம் சேர்த்த உடனே நீங்கள் கஞ்சியை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்க வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது போக போக இன்னுமே கூட நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான், பேபியோட டின்னர் ரெசிபி ரெடி. இதில் நம்ம வாழைப்பழம் சேர்த்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் இது அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த டின்னர் ரெசிபி கொடுக்குற அன்றைக்கி அவங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க. உங்களை டிஸ்டர்ப் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு ஓட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை டைரெக்டாக டின்னருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லை, அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை அவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு டின்னருக்கு கொடுக்கலாம். குவான்டிட்டியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டின்னர் ரெசிபியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கைஸ்.